ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். உலகத்திலேயே ரொம்பவும் வித்தியாசமாகவும் அதிசயமாகவும் பல கோடி மனுஷங்களில் ரொம்ப தனித்துவமாகவும் தெரிகிற வித்தியாசமான மனிதர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மோஸ்ட் யூனிக் பெல்லி. ப்ரெக்னென்சி டைம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். பெண்களால் மட்டும்தான் குழந்தைங்களை அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே வச்சு வளர்த்து வெளியே கொண்டு வர முடியும். அந்த ப்ரெக்னென்சி டைம் முழுவதுமே பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தைய அக்காமடேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வயிற்றுடைய தசைகள்லாம் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது மூலமாக அந்த வயிற்றில் அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பர்பிள் அண்ட் ப்ளூ கலரில் நிறைய நரம்புகளும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வயிறை யாருமே வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணை பாருங்களேன், அவங்க கேமராவுக்கு அவங்களுடைய வயிறை ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வயிறு ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப பெருசாகவும் வித்தியாசமாகவும் காணப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிக்கஸ்ட் ஐலாஷஸ். இவங்க பேர் யூ ஜியாங்ஷியா. இவங்க சைனா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. இவங்களுடைய கண் இமை முடிகளை பாருங்களேன், எவ்வளோ நீளமாக இருக்குல்ல. இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. இந்த மாதிரி அவங்களுடைய கண் இமைமுடிகள் எவ்வளவு தான் இவங்க வெட்டி விட்டாலும் வாமா மின்னலு அப்படிங்கிற மாதிரி வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரி சீக்கிரமாக வளருது அப்படிங்கிறத இவங்க 2015 தான் நோட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன கண்டிஷன்னு தெரியாமல் டாக்டர்கிட்டையும் போயிருக்காங்க. டாக்டரால் கூட இப்படி வளர்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லவே முடியலையாம். சரி, ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. எவ்வளோ வளர்ந்தாலும் வெட்டி விட்டோன்னா முடிஞ்சது ப்ராப்ளம். ஆனால் இந்த லேடி இதை வெட்டி விடாமல் அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் இவங்களுக்கு வேர்ல்டுலேயே ரொம்ப நீளமான ஐலாஷஸ் வச்சுருக்கிற லேடி அப்படிங்கிற ஒரு பேரும் கிடச்சிது. இதுக்காக இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் 2021 கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேம் ஆயிட்டாங்களாம். டென்டாக்கிள்ஸ் அண்டர் டங். செப்படோஃபோபியா அப்படிங்கிற வித்தியாசமான கண்டிஷனால் பாதிக்கப்பட்டாதான் நம்மளுடைய நாக்குக்கு அடியில் இந்த மாதிரியான ஸ்பைக் மாதிரியான அமைப்பு நமக்கு வெளியே வருமா. ஆக்சுவலாக இது எல்லாருடைய நாக்குக்கு அடியிலையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய நாக்கை வெளியே இழுத்து உங்களுடைய ஆள்காட்டி விரலாலையும் உங்களுடைய கட்டை விரலாலையும் லைட்டாக இழுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பைக்ஸ் வெளியே வரும். ஆனால் அதுக்குன்னு அதிகமாக வேகமாக இழுத்துறாதீங்க, அது பிஞ்சிட்டு வந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ரொம்பவே ஜென்டிலாக மெதுவாக அதை இழுத்து பாருங்கள். இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்பைக் கொஞ்சம் நீளமாக நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரியான செப்படோஃபோபியா அப்படிங்கிற கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்குலாம் சின்ன ஸ்பைக்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய நாக்குக்கு கீழேயும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லாங்கஸ்ட் ஹேர். இந்த லேடி பேர் ஆஷா மண்டேலா. இவங்க ஃப்ளோரிடா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய முடியை பாருங்களேன், அம்மாடியோ மாடியிலிருந்து கீழே தொங்குது. இந்த முடி கிட்டத்தட்ட 5.96 மீட்டர் வரைக்கும் நீளமானதாக இருக்குதாங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ நீளமாக இவங்க வளர்த்துருக்குறாங்க. அட பாவீங்களா, அவன் முடி வளர மாட்டேக்குன்னு கண்ட எண்ணெயையும் வாங்கி தலையில் தேய்ச்சிட்டு அலையிறான். ஆனால் இவங்கள பாருங்களேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, இதுக்காக இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நீளமான முடியை இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்களுடைய முடியை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹஸ்பண்ட் நிறையவே ஹெல்ப் பண்ணுறாங்களாம். இவங்க முடியுடைய வெயிட் மட்டுமே 19 கிலோகிராமாங்க. அதாவது ஆக்சுவல் கோப்ரா பாம்புடைய வெயிட்டை விட 3 மடங்கு அதிகமாக. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வைல்டு லாஃபிங். இது ஒரு வித்தியாசமான கண்டிஷனாக இருக்குது. இதுக்கு பேர் சூடோ பல்பார் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இவரை பாருங்களேன், காரணமே இல்லாமல் கார் ஓட்டிட்டு தான் போகிறாரு, ஆனால் திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பற்றி ஜிம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நியூரோலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்ட்ரோலே பண்ண முடியாதான். இதுக்கு எந்த ஒரு மெடிசனும் கிடையாதாங்க. இந்த மாதிரியான நியூரோலாஜிக்கல் கண்டிஷனில்
கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிக்கிறது மட்டும் இல்லையா, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அழுகிற ஒரு கண்டிஷனும் இருக்குதாங்க. இந்த கண்டிஷனை நியூரோலாஜிக்கல் டிசார்டர்னு சொல்கிறாங்க. அதாவது டேமேஜ் டு த பிரெயினா. இதை க்யூர் பண்ணலாமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, ஆனால் மேனேஜ் பண்ணிக்கலாமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லாங்கஸ்ட் நோஸ். அடேங்கப்பா, மேம்பாலம் மாதிரி ஏறி இறங்கி எவ்வளோ நீளமாக இருக்குல்ல. இவருடைய மூக்கு கிட்டத்தட்ட 8.8 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமுடையதாக இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் உலகமே இவரை தான் திரும்பி பார்த்துதான். இவருக்கு மற்ற மனுஷங்களை மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீளமான வித்தியாசமான மூக்காக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்மெல்லிங் சென்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நம்மளாம் வாயால் தானே பலூன் ஊதுவோம், ஆனால் இவர் மூக்கை வச்சு பலூன் ஊதுறாரு. செம்ம ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அன்கோம்பபிள் ஹேர். இந்த மூணு குழந்தைங்களுடைய முடியை பாருங்களேன், ஏதோ பல வருஷம் தலையே சீவாமல் சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. இதுதான் இந்த குழந்தைங்களுடைய பாதிப்பாங்க. இந்த மாதிரி எப்போவுமே இந்த குழந்தைங்களுடைய முடி பரட்ட மாதிரி தான் இருக்குமா. என்னதான் குளிச்சு தலையை காய வச்சு நல்லா ட்ரையர் போட்டால் கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் இவங்களுடைய முடி மடங்கி இருக்குமா. அடுத்த சில மணி நேரத்திலேயே எல்லா முடியும் நட்டுக்கு நின்றுமாங்க. இந்த மாதிரி தலையே சீவாத மாதிரி சிக்கு பிடிச்ச மாதிரி ஆகிருமா. இந்த கண்டிஷனுக்கு பேர் அன்கோம்பபிள் ஹேர் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லையா. ஒன்று வேணால் பண்ணலாம், இதை சிக்கெடுக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்படி இல்லைனா ரொம்பவே ஜென்டிலான ஹேர் மாய்ஸ்சரைசிங் க்ரீமையோ இல்லைனா சீரத்தையோ பயன்படுத்தி சிக்கெடுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது லங்கஸ்ட் கன். இந்த பையனுக்கு 22 வயசு ஆகுது. ரீசெண்டாக கூட இந்த பையன் ஹெட்லைன்ஸில் பரபரப்பாக பேசப்பட்டான். என்ன அப்படின்னா, இந்த பையன் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட வாங்கியிருக்கான். அப்படி என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய கீழ் உதடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே இழுத்து அவனுடைய மூக்கை கவர் பண்ணிக்குவானா. இந்த மாதிரி அவனுடைய உதடுகளால் மூக்கை கவர் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருப்பானா. இதுக்கு பேர் கிங் சாம்பியன்ஷிப்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் இவனுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட கொடுத்துருக்காங்க. கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனை பற்றி தாங்க. இவருக்கு கையில் ஃபிங்கர் பிரிண்ட்டே கிடையாதான், அதாவது கைரேகையே கிடையாதான். எல்லா மனுஷங்களையும் வேறுபடுத்துகிறதே இந்த கைரேகை தான். அப்படிப்பட்ட யூனிக்கான இந்த கைரேகையே கிடையாது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. இது ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர், மரபு வழி சம்மந்தப்பட்ட நோயா. இந்த பையனுக்கு கைரேகை இல்லாத மாதிரி இவனுடைய அப்பா, இவனுடைய தாத்தா, இந்த மாதிரி இவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் கைரேகை இல்லாமல் பிறந்திருக்காங்க. இந்த பயாலஜிக்கல் ஃபினாமினான் எப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய உடம்புல 2 பர்டிகுலர் டிஎன்ஏல இருக்கிற 2 எம்ப்ரியோஸ் ஃபியூஷன் ஆகுறதுனால நடக்குதாங்க. இந்த மாதிரி கைரேகை இல்லாததுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இவங்க ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்க, ஏதாவது திருடிட்டாங்கன்னா இவங்களுடைய கைரேகையை வச்சு இவங்களை கண்டே பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் லாக்கை அன்லாக் பண்ணுவோம். அந்த விஷயத்தையும் இவங்களால் லைஃப் லாங் பண்ணவே முடியாது. இன்றைக்கி பார்த்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்.